நன்றி செலுத்துகிற பாடல். இப்பொழுது நாம் செய்தி கேட்பதற்கு முன்னதாக சத்திய வேதத்தை குறித்து ஒரு பாடல். சத்திய வேதம் பக்தரின் கீதம். அதுதான் இந்த கிறிஸ்துவண்டா பாடல்.
நீதிமொழிகள் நியாயாதிபதி 1 அதிகாரம் 6-7 வசனங்களை யாராவது வாசிக்கும்? நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 6-7. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் வசனம் 6-7. அதோனிபேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். நான் எப்படி செய்தேனோ அப்படியே எனக்கு நேர்ந்ததா? செய்தார். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு, நான் எப்படி செய்தேனோ அப்படியே எனக்கு சரி கட்டினார். இன்றைக்கு சப்ஜெக்ட் அதுதான். இந்த அதோனி பேசை ராஜா 70 ராஜாக்களை அவங்களோடு யுத்தம் செய்து அவர்களை பிடித்து கொண்டு வந்து கையுடைய கட்டவர்களையும் 2 கால்களுடைய கட்டவர்களையும் கட் பண்ணிட்டு அவனுடைய மேஜையின் கீழே அந்த ரொட்டி தோணுக்கு பொறுக்கி தின்றதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ராஜாவை மேற்கொள்வது என்பதே பெரிய காரியம். ஆனா இவன் அதோனி பேசி எத்தனை ராஜாக்கள் பண்ணிக்கிறாரு? 70 ராஜாக்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜா மேற்கொள்வது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. பெரிய யுத்தமே நடந்தாகணும். ஆனால் 70 ராஜாக்களை அவளோடு யுத்தம் செய்து அந்த ராஜாக்களை பிடித்து கொண்டு வந்து அவருடைய கட்டை விரல்களை கட் பண்ணி போட்டான். நீங்க இந்த கட்டவர்கள் இல்லாம சோறு அள்ளி சாப்பிட்டு பாருங்க. இந்த கட்டவர்களை யூஸ் பண்ணாம சோறு அள்ளி சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு சோறு கீழே போட்டுது. இந்த சுண்டு விரல் நம்ம அற்பமா நினைக்கிறோம். நம்ம யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. இந்த சுண்டு வரத்தான் சாப்பிடும்போது நம்ம வாயில் முதல்ல படுத்தது சுண்டு வரத்தான். நம்ம சோறு எடுத்துன்னு போகும்போது வாய்க்கிட்டே முதல்ல படுத்து எந்த வரல சுண்டு வரல். ஆகினாலே தயவு செய்து சொல்றேன், யாரையும் நீங்க அற்பமா நினைக்காது. கர்த்தர் அவரவர்களுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்திருப்பார், அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்திருப்பார், அவர்களுக்கு வேண்டிய திறமைகளை கொடுத்திருப்பார். அது யாரானாலும் திட்டு போட்டோம். அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், யாராவது திட்டு போட்டோம். ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு கருவியாக படைத்திருக்கிறார் உலகத்தில். அதனால யாரையும் நாம் அற்பமாய் நினைக்க கூடாது. காலில் கட்டவர்கள் நடந்து போகும்போது என்ன எப்படி இருக்கும் யோசிப்பார். அது மழை சமயத்துல கட்டவர்கள் ஊனி நடந்து போகணும், அப்பதான் ஒழுங்கா நடக்க முடியும். இந்த ராஜா என்ன பண்ணா, காலுடைய கட்டவர்களையும் கட் பண்ணிட்டான், கையுடைய கட்டவர்களையும் கட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் மேஜையின் கீழே இருக்கிற ரொட்டி துண்டை பொறுக்கி திட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ண. இவன் செய்த எல்லாவற்றையும் மேல ஒருத்தர் பார்த்திருந்தார். இவன் செய்த எல்லாவற்றையும் மேல ஒருத்தர் பார்த்திருந்து ஒரு இன்னொரு ராஜாவை ரெடி பண்ணார். போய் அவனை புடிச்சுன்னு போனான். அவன் என்ன பண்ணான், அதே மாதிரி இவன் அதோட பேச புடிச்சுட்டு வந்து அவன் நினைச்சுட்டு பார்த்துருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், இவன் கட்டவரல கட் பண்ணிட்டான். 2 கட்டவரலையும் கட் பண்ணிட்டு கால்வரலையும் கட் பண்ணிட்டு அவன் மேஜையில பொறுக்கி தின்ன வச்சுட்டான். அப்பதான் அவன் சொல்றான், மறுபடியும் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி
எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டுவார். அது சரி கட்டினார், நமக்கு சரி கட்டுவார். யாரும் பார்க்கல, நம்ம எதை ஒன்றாலும் செய்யலாம், நம்ம நினைச்சிருக்கலாம். மேல வந்து பார்த்துருக்காரு. கொரோனா வரும்னு யாருன்னா நினைச்சீங்களா? சுனாமி வரும்னு யாருன்னா நினைச்சீங்களா? கடல் பொங்குன்னு யாரா நினைச்சீங்களா? ஆண்டவர் சரி கட்டுவார். சுனாமி வரும்போது வரத்துக்குனால நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு டிவிக்காரன் என்ன பண்றான், அந்த கடற்கரை ஓரம் இந்த லவர்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி ரொமான்ஸ் பண்றாங்கன்றத அவன் திருட்டுத்தனமா டிவியில போட்டு அப்போ எடுத்து படம் எடுத்து டிவியில போட்டான். அது அவன் ஒரு கேள்வி கேட்டிருந்தான், இது இந்த இவ்வளோ அக்கறம் நடக்குது பீச்சில் மெரினா பீச்சில் அப்புறம் எலைட் பீச் எல்லாம், இதை யார் கண்டிக்க போறாங்கன்னு கேட்டிருந்தான். ஆனால் மேலே ஒருத்தர் பார்த்துருந்தார். டிசம்பர் 6ஆம் தேதி வந்துச்சு. என்ன வந்துச்சு? சுனாமி வந்து லவ் பண்ணுவோம் எல்லாரும் சேர்த்து வாரின்னு போயிடுச்சு. இல்லையா? ஏன்? மேலே ஒருத்தர் பார்த்துருக்கிறார். எவ்வளோ லேக்ஸ் கணக்காக லாஸ், நஷ்டம், தேசத்துக்கு நஷ்டம். எத்தனை உயிர் போச்சோ சரியான கணக்கு கிடையாது. ஆகவே நம்மை ஒருத்தர் மேல பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன பேசுறோம் அதை அவர் கேட்டுக்கிறார். அதனால கூடுமானவரை வாயை மூடினுக்குதுன்னாரு. இல்லையா? எல்லாரும் வாயை மாஸ்க் போட்டு மூடிங்க, அது பத்தாது. பேசாவே கூடாது, பேசாம இருக்கிறது நல்லது. பேச்சை குறை. அன்பானவர்களே, நான் அதோடு பேசி நினைக்கவே இல்லை நம்ம இப்படி பண்ணுவான். அவனே ஒரு சாட்சி சொல்றான். மறுபடியும் வாசத்தை 7ஆம் வசனத்தை. எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் பேசுகிறது. இன்றைக்கும் நம்மோட பேசிக்கொண்டு நம்மை ஒருத்தர் கண்காணிச்சிருக்கிறார். நம்மை ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் போக்கையும் உன் வரத்தையும் பார்த்து இருக்கிறார். என்ன நினைக்கிறது அவருக்கு முன்னாலே தெரியும், என்ன செய்ய போறது அவருக்கு முன்னாலே தெரியும். ஆகவே நாம் எச்சரிப்புடன் வாழ வேண்டும், ஞானமுடன் வாழ வேண்டும். அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அடுத்தது அதே நியாயாதிபதிகள் 15-11 யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்க, சிம்சோன் என்ன பண்ணாங்க? அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. வீட்டுக்கு போய் நேரம் இல்லை, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. சிம்சோன் என்ன பண்ணிட்டான்? ஒருத்தர்கிட்ட போய் பொண்ணு கேட்டான், ஒரு பொண்ணை கொடுத்துறான்ட்டாங்க. ஆனா இவன் லேட்டா போனதுனால அந்த பொண்ணை வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. உடனே அவங்ககிட்ட போய் கேட்கிறான், இவன் யூதன், அவன் பெண்ணு கேட்டது பெலிஸ்தர்கிட்ட. என்னாச்சு? நீ வரத ரொம்ப நாளாக வரலப்பா, நான் பெரிய பொண்ணை நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன். அதே போல யாக்கோபு கூட ராகேல் மேல ஆசை வச்சாரு அவர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? லேயால கொடுத்துட்டாரு. திருப்பி 7 வருஷம் அந்த ராகேலுக்காக அவர் வேலை செய்தார், ஊழியம் செய்ய வைத்தா போச்சு. இங்கே சிம்சோனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீ விரும்பின பொண்ணை நாங்கள் வேற ஒரு ஆள் கொடுத்துட்டேன், நீ வேணா சின்ன பொண்ணை கட்டிக்காக, அவளோட ஒரு அழகாக இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு என்ன ஆச்சு? கோவம் வந்துடுச்சு. இவன் பராக்கிரமசாலி, ஆண்டவர் தயார் பண்ணிட்டார். பெலிஸ்தர் எல்லாருமே கோலியாத்தை போல பலசாலிகள். நல்ல வெயிட் பார்ட்டி சம்பளம். WWE பார்க்குறீங்களா? அது இருக்கிறாங்க, அதோட டபுளாக இருப்பாங்க. நீங்கள் WWE பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்களோ அதை விட டபுளாக இருப்பாங்க பெலிஸ்தர்.
அப்போ பாருங்க எவ்வளோ பலனோட அவங்கள விட பலசாலியாக சிம்சோன் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணார். ஆயத்தம் பண்ணி சண்டை உண்டாகிறது. பெலிஸ்தரை அழிக்கணுன்றது ஆண்டவர் சித்த அவன் மூலமாக. அப்புறம் என்ன ஏன்பா இப்படி பண்ண? எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? அப்படின்னா புஷம் போகிறதுக்கு 3000 பேர். எத்தனை பேர்? இந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? அந்த வருஷம் நீங்கள் போய் படிங்க. அப்புறம் டைம் இல்லை, நான் சுருக்கமாக படிக்கலாங்கிறேன். 3000 பேர் வந்து சிம்சோனை பிடிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. அப்போ அந்த சிம்சனோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் என்னப்பா அது? மறுபடியும் அந்த வருஷத்தை வாசிங்க, 11 வருஷத்தை. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவருக்கு செய்தேன். ஆண்டவருடைய சித்தம். அருமையானவர்களே, 300 நரி பிடிச்சான். எத்தனை நரி? 300. ஒரு நரி உங்களால பிடிக்க முடியுமா? ஒரு நரி பிடிக்க முடியுமா சொல்லுவான்? இல்லை தொட்டு கூட பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க, அதெல்லாம் யோசித்து பாருங்க. நாயை கண்டாலும் இவன் பயப்படுவான், ஓடுவான். நாயை கண்டா இவங்க நாய் ஓடியாரு. நரி பிடிக்க முடியுமா? நரி தந்திரம் உள்ளது. 300 நரி அவன் பிடிச்சிருக்கிறான்னா யோசித்து பாருங்க. அப்புறம் 2ஐயும் ஒன்னா சேர்த்து 2 வாழையும் ஒன்னா இறுக்கி அது நடுவில் பந்தம் கட்டி அந்த பெலிஸ்து தேசத்தையே வெள்ளாமை ஃபுல்லாக கோதுமை அறுவடை நேரத்தில் அழிச்சிச்சு. அப்போ ஒரே திரண்டு வந்து சிம்சோனுடைய அப்பா கிட்ட வந்து, என்னப்பா அது ஒரே பெலிஸ்து தேசத்தை அழிச்சிட்டியப்பா நீ? அப்புறம் சொல்றான், அவர்கள் எனக்கு என்ன செய்தாங்க? எனக்கு துரோகம் பண்ண, நான் அவங்களுக்கு பதில் துரோகம் பண்ணேன். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள், அப்படியே நானும் செய்தேன். அருமையானவர்களே, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நல்லா யோசி. 1 விதைச்சா என்ன வரும்? 9 விளையும். நீ ஒரு நன்மையை நீ விதைத்தீனா 9 நன்மை உன்னை தேடி வரும். ஒரு தீமையை விதைச்சினா 9 தீமை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பான். மனை வருஷம் மனை அறுப்பான், தென்னை வருஷம் தனி அறுப்பான். ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அது நல்லதாக தான், நமக்கு நல்லதாக தான் வரும். தீமை செய்த நினைத்தேன்னா நீ ஒன்றை நினைப்ப, 9 தீமை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இப்போ 2 உண்மை சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு எங்கள் அப்பா கால் ஷர்ட்டில் இந்த உதாரணமாக சொல்லுவார். நான் இந்த வயசில் இருக்கும்போது அந்த கால் ஷர்ட்டு நான் கூட போய் பெட்டி வாசிப்பேன், மருதங்க வாசிப்பேன், வயலின் வாசிப்பேன். எங்கள் அப்பா கால் ஷர்ட்டில் எனக்கு எந்த வாத்தியக்காரி கொடுக்கலாம் அந்த வேறு வாத்தியக்காரி எங்கள் அப்பா கால் ஷர்ட்டில் வாசிப்பேன். அவர் சொல்லுவார், அந்த உதாரணத்தை சொல்லுறது நான் அப்படியே மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். குறைஞ்சது 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சமாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு விவசாயி நல்லா படித்தார், நல்லா விவசாயம் பண்ணார், தன்னுடைய மகனை நல்லா படிக்க வச்சார். நல்லா படிக்க வச்சு ஸ்டேட்டஸ் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் பையனை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி நல்லா சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது உண்மை சம்பவம். அப்போ அவங்களுக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான். இந்த பையனை கொஞ்சத்துக்கு தாத்தா பாட்டிக்கு ஆசையாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு ஆசையாக இருக்கும். சொல்லுங்க, யாருக்கு? தாத்தா பாட்டிக்கு தான், அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் தான். தாத்தா பாட்டிக்கு தான் அந்த பேர பிள்ளைங்களை கொஞ்சம் கூட ஆசை வரும். அந்த பேர பிள்ளைய அந்த தாத்தாவும் பாட்டி எடுத்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 10-20 மொத்தம் கொடுத்துருந்தான். அப்போ
இந்த அம்மா பார்த்தாங்களாம், யார் மருமகம், இது பெருசுக்கு ரெண்டும் அம்மா என் பிள்ளைக்கு மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துருக்குது, இதுங்களே லொக்கு லொக்குன்னு இருந்துருக்குது, என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதனால் அதை கட் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிச்சு. அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிச்சு, இது பாருங்க, எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலுக்கு அந்த அனாத ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் பேயிங் கெஸ்ட் அந்த ரெண்டையும் கொண்டாங்க, தினம் 10 முத்தம் கொடுத்துருக்குங்க நம்ம குழந்தைக்கு, இது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளை நம்ம கிட்ட போகாது. இவர் சொன்னாரா, நம்ம பார்த்தா நம்ம பிள்ளை தான் நம்ம முத்தம் கொடுத்துட்டு போட்டோம் மாணவ குடும்பம் அப்படின்னு. நம்ம பிள்ளை பழைக்கணுமா மாணவா, நம்ம பிள்ளை பழைக்கணும்னா முதலில் கொண்டு போய் அது ரெண்டு பேசையும் கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பக்கம் அப்பா அம்மாவை பார்க்குறாரு, அந்த பக்கம் பஞ்சாயத்தை பார்க்குறாரு, எதை செய்யறதுன்னு புரியல. தினந்தோறும் இந்த தொந்தரவு நடந்துங்குது. என் குழந்தைய அவன் முத்தம் கொடுத்தது எனக்கு பிடிக்கல, வேற வழி இல்லாத இந்த ஆளு இந்த மனுஷன் சரி அப்பா அம்மாவை காரில் ஏற்றிக்கணும் அந்த அநாத ஆசிரமத்துக்கு போய், அப்பா வாரம் நான் நானும் எங்கள் வீட்டுக்கு அம்மாவை என் பேரனை கூட்டணும்னு காட்டுறேன், பேயிங் கெஸ்ட்டாக வச்சிட்டவங்க நல்ல கூழ் வேலை நல்ல சோறு போடுவாங்க, நல்ல எல்லா வசதியும் இருக்குதுப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்பா அம்மாவை பார்த்து சொன்னாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுங்கிறாங்க. இவனுக்கு புரியல என்னத்துக்காகிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த ஹாஸ்டலுக்கு பணம் கட்டிடுறேன், ஒரு 2 பேருக்கு பணம் கட்டிடுறேன், நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம பேயிங் கெஸ்ட் நீங்கள், அப்புறம் நான் அதில் அந்த வாரம் நாங்கள் பேரனை காட்டிட்டு நாங்கள் போகிறோம். இவங்க 2 பேரும் தேம்பி அழறாங்க. அழாதப்பான்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அப்பா சொன்னாங்க, டேய் அப்பா நீ கொண்டாந்து என்னை சேர்த்ததுனால நான் அழல, எங்கள் அப்பாவை நான் இதே இடத்துல கொண்டாந்து சேர்த்தேன்டா, அப்பாவை அவங்க பார்த்து என்ன ஆகிட்டாங்க அத்தை நினச்சிக்கு தாண்டா ஆயிரம், இதே ஹாஸ்டலுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொண்டாந்து இந்த சேர்க்கறதுக்கு வந்தேன்டா, உன்னை வளர்க்கறதுக்காக இப்படி காட்டினார, உன்னை வளர்க்கறதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை கொண்டாந்து இதே ஹாஸ்டல் சேர்க்கும் போது எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்து ஆகிட்டாங்கடா, அத்தை நினச்சி தாண்டா ஆயிரம், நீ எப்போ நீ நல்லபடியாக போயிட்டு வாப்பா, நான் எப்படி செய்தேனோ அப்படின்னு அவர் செய்தார் முதல் தப்பு. நல்ல காரணம், இது உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். நீ என்ன செய்யோ அதுதான் உனக்கு. இந்த கொரோனா வந்துடுச்சு, பெத்த பொண்ணு கூட 9 அடி தூரம் நிக்குது, பெத்த பொண்ணு கூட 9 அடி தூரம் கிட்ட வந்து பயப்படுது, அம்மாவை தொடர்றதுக்கு பயப்படுது, அப்பாவை தொடர்றதுக்கு பயப்படுது. எத்தனை பிள்ளைகள் அந்த அடக்கத்து கூட போல இதே பன்னீஸ்வரம் கல்லறையில நான் அடிக்கடி போவேன். ஒரு நாள் 3 மணிக்கு போறேன், கேட் திறந்துக்குது, உள்ளே நான் போகலான்னு போகிறேன். அந்த பெட்டி வைப்பாங்களே, ஒரு மேடை வைப்பாங்க, அந்த மேடை மேலே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. ஏடா அது ஒரு பாக்ஸ் மட்டும் ஒருத்தர் கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி கிட்ட போயிட்டேன். ஒரு வேளை அப்போதான் யோசனை, கொரோனா பேஷண்ட்டாக இருக்குமோ, நான் முகக்கவசமும் போடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, கல்லறை தோட்டலையும் யாருமே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி நர்வ்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி நோக்கி பின்பக்கம் பார்த்தா அங்கே ஜேசிபி தோணி இருக்குது, அங்கே 3 பேர் 4 பேர் தான் நிற்கிறான். நான் திரும்பி பார்க்காத வெளியே வந்துட்டேன். ஐயா எப்பா சாமி, அது பெட்டி வர திறந்து வச்சுக்கிறேன். நான் அது கூட ஒரு ஆசை, ஆனால் பெண்ணா கிட்ட போய் பார்த்தோம்னா பெட்டி கிட்ட போயிட்டேன். அங்கே ஒரு ஆள் கூட இல்லை. அப்புறம் வெளியே நின்றுட்டு ஒரு 2-3 பேர் வந்தாங்க. கேட்டாங்க, என்ன சார் கொரோனான்ட்டு ஒரு கம்யூனிட்டி கூட வரல சார், கொரோனா பேஷண்ட் ஒரு கம்யூனிட்டி கூட வரல சார். அப்படியா,
பார்த்தீங்களா? இவன் செத்தானே அவன் வரும். அது வேற ஒரு கொரோனா வரும், டபுள் கொரோனா மாதிரி வரும். இவன் சாக போகுது. ஏன் தோரணை என்ன, தோரணை என்ன? நீங்கள் நம்புவீங்களே நம்ப மாட்டல. என் மிஸ்ஸஸ் டெட் ஆனப்போ 100க்கும் அதிகமான பிறந்த கண்ணை திறந்து வந்தார். எங்கள் தம்பி கொரோனா டெத்து தான் 200க்கும் அதிகமான பிறந்த கண்ணை வந்தார். இந்த கொரோனா என்ன பண்ணுது? கிட்ட சேர்க்க மாட்டேன். ரெண்டாவது பார்க்க விட மாட்டேன். பார்க்க விட மாட்டேன். எத்தனையோ அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்டியன் பேட்டையில் ஒரு கொரோனா பேஷண்ட் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பொய்யா தகவல் கொடுத்துட்டாங்க. உங்கள் அம்மா அந்த அம்மா செத்துட்டாங்கன்னு நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோன்ட்டு. இவங்களும் போனால் போதும் விட்டாங்க. இதே கிறிஸ்டியன் பேட்டையில் ஒரு அம்மா செத்துட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒருத்தர் 2 பேர் வர சொல்லி இந்த பாலாத்துக்காரியில் பர்னஸில் விட்டாங்க. இவங்க சரி அம்மா செத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜபக்கூட்டை வைப்பாங்க. ஜபக்கூட்டை வச்சாங்க. ஜபக்கூட்டை வைக்கும்போது இந்த அம்மா வந்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு சுகமாகிட்டு வந்துருக்குறாங்க. நீ பேப்பரில் பார்த்து, நீங்கள் பேப்பரில் போட்ட கதை அது வந்து யாருமே போய் பார்க்கல. இந்த அம்மா வேற பாடி புத்தமிச்சு நல்லா இருக்கும் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா வந்துங்கிறாங்க. என்னடா அது நம்ம வீட்டாண்ட என்னமோ நடக்குதுன்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஜபக்கூட்டம் நடந்தது. இதே கிறிஸ்டியன் பேட்டையில் செத்தது யாரும் கூட பார்க்கல. இந்த கொரோனா வியாதி நம்மளை முட்டாளாக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த நம்ம பயப்படுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கு. அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தோண்டிக்கிட்டு பார்த்தா இது வேற பணத்தை நம்ம அடக்கம் பண்ணிட்டோம், அது வேற பணத்துக்காக ஜப போட்டு நடத்தணும்னு சொல்லி இங்கே நடந்த சமாச்சாரம். எவ்வளவு பொல்லாத காலத்தில் என்று வாசிக்கிறோம், எவ்வளவு மோசமான காலத்தில் வாசிக்கிறோம். எங்கள் மிஸ்ஸஸ் பாடி எடுத்து வந்துட்டாங்க. அவன் முகத்தை காட்ட மாட்டேன்ட்டான். எங்கள் தங்கச்சி என்ன பண்ணுச்சு, எங்கள் படம்னு பார்க்கறதுக்கு முகத்தை காட்டி எங்களுக்கு சண்டை போடுச்சு. அப்புறம் அவன் அவுத்து காட்டணும். அந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன் காலத்தில் வசிக்கிறோம், அன்பில்லாத காலத்தில் வசிக்கிறோம். கொரோனா வந்தா என்ன, போய் பாரு, நீ கூட சேர்ந்து சாவா என்ன. இப்போ நான் எங்கள் மிஸ்ஸஸ் அது அட்மிட் ஆகும். நாங்கள் 2 பேரும் போய் அதுக்காக என்ன அப்புறம் ப்ராசஸ் கேட்டோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் போனோம் போட்டு போய் பார்த்துட்டு தான் வந்தோம், பேசிட்டு தான் வந்தோம், ஜபம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன் அப்பா அம்மாவை நம்ம சொந்தங்களை பார்க்கறதுக்குன்னா பயம் உனக்கு. செத்துப்பட்ட பிறகு கூட எங்கள் மிஸ்ஸஸ் செத்துட்ட பிறகு கூட நான் போனேங்க. நான் ரொம்ப முன்னாடியே போயிட்டு நான் அப்புறம் போன உடனே முகத்தை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த நர்ஸை கூப்பிட்டு முகத்தை திறந்து விட்டாங்க. எங்க நான் பயம், அது கிருஷ்ணன் பேட்டில் அந்த மாதிரி ஆகிட போகுதுன்ட்டு. அப்புறம் அந்த நெத்தியில் சிலுவை போடலான்னு தொடத்துக்கு கிட்ட போனேன். அந்த நர்ஸு தொடக்கூடாதுங்க. ஏன் போச்சேது தொடக்கூடாதுன்னு சொல்றது நீ யார்? எந்த துக்கம் வேற, எனக்கு கொஞ்சம் செத்து போச்சு துக்கம் வேற. அந்த அம்மா வாரி வெறுப்பு ஏற்றுது. ஏன் போச்சு தொடவாங்க நீ யார் பண்ணி போய் நெத்தியில் சிலர் போட்டு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு, சின்ன ஜபம் தான், ஒரே 5 நிமிஷம் வெளியே வந்துட்டேன். நான் என் உடம்பு அழட்டிக்கவே இல்லை. எனக்கு முன்னாலே தெரியும் செத்துருவாங்க. அவன் சொல்லிட்டும் போயிட்டாங்க இல்லையா? அன்பானவர்களே, நம்ம வகை வியாதிப்பட்டால் நம்ம ஏன் தோட்டத்துக்கு பயப்படும், போகிறதுக்கு ஏன் பயப்படும்? அப்படிதான் போகிறது, அவங்களோட கூட சேர்ந்து போகிறது. என் பாலி செத்தான், அவங்களே போயிட்டாங்க. நான் என்னத்துக்கு இருக்கணும் உலகத்தில்? அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. என்னுடைய மைத்துனர் இதே கொரோனாவில் தான் செத்தார். அன்னைக்கே அவங்க ஒய்ஃபும் செத்து போச்சு. அது பேப்பர்லாம் வந்துச்சு. நான் நடந்த உண்மைகளை தான் சொல்லுகிறேன். ஆகவே அன்பானவர்களே, நம்ம வரைக்கும் வியாதி வந்தா என்ன, எந்த வியாதி வந்தா நாளைக்கு முன்பு வராதா? இன்னைக்கு
அவளுக்குன்னா நாளைக்கு உனக்கு, இன்னைக்கு அவளுக்கு, நாளைக்கு உனக்கு. அன்பற்ற காலத்தில் வசிக்கிறோம். அன்பார் அன்பார் என்ன சொல்றாரு சொல்லு, எனக்கு எப்படி செய்தாலும் அப்படி நான் உங்களுக்கு செய்தேன். அதான் நீ பேசிக்கணும்னு சொல்ல, நான் எப்படி செய்தாலும் அப்படி எனக்கு தேவன் செய்து சரி கட்டினார். ஆகவே கிறிஸ்தவராகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஞானமா இருக்க வேண்டும். இன்னொரு இதே காட்பாடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லி நம்ம நாங்கள் இருக்கிற பகுதியில் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், உங்களுக்கும் உறவினர் தான், உங்களுக்கும் உறவினர் தான். அவர் என்ன பண்ணாரு, தான் மனைவி மேலே சந்தேகப்பட்டு அவரையும் அந்த அம்மாவையும் கொண்டுட்டாரு, அந்த அம்மா பொண்ணையும் கொண்டுட்டாரு. இங்கே நடந்தது காட்பாடி கொண்டுட்டாரு. அப்புறம் அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க. முறைப்படி அவரை ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்ணாங்க. வந்து கல்யாணம் பண்ணார். அப்புறம் அவருக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்தது. யாருமே நினைக்கல, யாருமே நினைக்கல. இதுக்கு அந்த அம்மா சிஎம்சியில் நர்ஸாக ஒர்க் பண்ணிச்சு. குடும்ப பிரச்சனை காரணமாக தான் பெற்ற குழந்தையை கழுத்தறுத்து கொண்டு விட்டது, ஆண் குழந்தைய. அப்புறம் அதுவும் தூக்கில் போட்டு தூங்கி செத்து போச்சு.
அதை அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் துடிக்க துடிக்க தன் மனைவியையும் தன் குழந்தையும் வெட்டி போட்டார். பல வருடங்கள் கழித்து அதே வீட்டில் மகளும் பேரப்பிள்ளையும் அவுட். நான் தேவ சமூகத்தில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கண்கூடாக பார்த்தது, கண்கூடாக பார்த்தது. ஆகவே நீ எதை விதைக்கிறியோ மறுபடியும் அந்த பாடல் பாடலாம். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லாரையும் கூடி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லாரையும் கூடி பெறுவாய். கல்வாரி சேருவாய் அண்டேடுவாய், கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். கல்வாரி சேருவாய் அண்டேடுவாய், கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை கொண்டின கண்கள் யாவும் கண்டை புலம்பிடுமே. கர்த்தரை கொண்டின கண்கள் யாவும் கண்டை புலம்பிடுமே. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, பாதம் நிறுத்தி. பூமியிலே நியாயம் தீர்த்திடுவார், கௌலோக மக்களும் நன்றிடுவார். பூமியிலே நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே